அனைவருக்கும் வணக்கம். லஜிதர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் தலைவர். இன்றைக்கு ஹட்டன் நகரிலே காணி அற்றவர்களுக்கான நிலம் என்ற துணைப்பொருளில் காணி தினம் மலைய மக்களினால் ஒரு போராட்டமாக முன்னெடுக்கப்படுகின்றது. இது தொடர்பான யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆதரவான ஊடக அறிக்கை. தாய் நிலமின்றி தவிக்கும் மலைய தமிழர், மலைய மக்களின் அடிப்படை உரிமைகளில் காணி உரிமையும் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. நீண்ட காலமாகவே நிலத்திற்கான உரிமையற்ற ஒரு சமூகமாக மலைய மக்கள் இருப்பதோடு எங்கள் உறவுகளின் தலைமுறைக்கு நில உரிமை என்பது மறுக்கப்பட்ட இருளாகவே காணப்படுகின்றது. அதற்கான வெளிச்சம் இதுவரையிலும் எட்டப்படவில்லை என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. மனிதர்கள் காலடிபடாத காடுகளை அழித்து அதில் பெருந்தோட்டங்களை உருவாக்கி இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு உழைப்பை வழங்கிய மலைய மக்களின் விழித்தோன்றல்களுக்கு அடிப்படையான காணி உரிமை என்பது மறுக்கப்பட்ட ஒன்றாகவே இதுவரையில் இருக்கின்றது. இது நீதியானதா? இதற்கான நீதியை நிலைநாட்ட அரசாங்கங்களும் பெருந்தோட்ட கம்பெனிகளும் அதற்கான முற்றுமுழுதான முனைப்போடு தொழிற்சங்கங்களும் முன்வருவதில்லை என்பதே கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. மக்கள் அவர்களுடைய காணி உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு பல்வேறு போராட்டங்களை அன்று தொட்டு இன்று வரை முன்னெடுத்து வருகின்றனர். ஆனாலும் இன்று வரை தீர்வு காண முடியாத ஒரு தன்மையை காணப்படுகின்றது. காணி உரிமைக்கான முதலாவது போராட்டம் 1946 ஜூலை 9 மலைய மக்களின் முதலாவது காணி போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டது. கேகாலையின் உருளவெள்ளி பெருந்தோட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. அப்பெருந்தோட்டத்தில் அம்மக்களின் 400 ஏக்கர் குடியிருப்பு நிலத்தில் அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து தமது காணிகளை பாதுகாக்க முன்னெடுக்கப்பட்ட போராட்டமாக அது அமைந்திருந்தது. இலங்கை பெருந்தோட்டங்களில் உள்ள இந்திய வம்சாவளி தொழிலாளர்களின் காணி உரிமைகளை கோரி இப்போராட்டத்தில் கேகாலை மற்றும் கல்லணி பள்ளத்தாக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த 1,25,000க்கும் அதிகமான மக்கள் பங்கேற்றிருந்தனர். தொடர்ச்சியாக 1972 காணி சீர்திருத்த சட்டம் குடியேற்றங்கள் உருவாகவும் காணி கையகப்படுத்தல்கள் நிகழவும் வழிவகுத்தது. தொடர்ச்சியான காணி கையகப்படுத்தல்கள் போராட்டங்களுக்கு வழிவகுத்தன. டேவான் தோட்டத்தின் 7000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சிக்கு எதிராக மே 11, 1977 அன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது சிவானு லட்சுமணன் என்ற இளம் தோட்ட தொழிலாளி போலீசாரினால் படுகொலை செய்யப்பட்டார். இதன் விளைவாக பெருந்தோட்ட நிலங்களை பறிமுதல் செய்யும் திட்டம் கைவிடப்பட்டது. அதேபோன்று 2000 மேல் கொத்மலை நீர் மின்சார திட்டத்துக்காக அப்பிரதேச மக்களை வெளியேற்றும் முன்னெடுப்பு தொடர்ச்சியாக மக்கள் போராட்டம் காரணமாக கைவிடப்பட்டது. 2014 பதுளை மாவட்டத்தின் ஹப்புத்தலை பிரதேசத்தில் மிரியா பெத்த பகுதியில் இடம்பெற்ற நிலச்சரிவு பேரழிவின் பின்னர் மலைநாட்டில் வாழும் மக்களுக்கு குடியிருப்புக்கு பொருத்தமான இடங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க கோரிக்கை நாட்டின் அனைத்து பாகங்களிலும் இருந்து முன்னெடுக்கப்பட்டது. காணி உரிமைகள் மற்றும் ஏனைய உரிமைகளுக்காக முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட தியாகங்கள், மலைய மக்களுடைய தியாகங்கள் அளப்பரியன. மலைய மக்களின் காணி உரிமைக்கான அங்கீகாரத்தை பாதுகாக்க பல ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள போதும் இன்றும் அதற்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை என்பதை வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த கோரிக்கை இலங்கையின் உரையாடலில் உள்ளடக்கப்படும் ஒரு தேவை இன்று கட்டாயமாக எழுந்துள்ளது. ஆகவே மேலும் மலைய மக்களுக்கு பெருந்தோட்ட காணிகளை வழங்குவதற்கு பெருந்தோட்ட கம்பெனிகளும் அரச நிறுவனங்களுக்கும் இடையே காணப்படுகின்ற குத்தகை ஒப்பந்தம் காரணமாக காணி உரிமை தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டே வருகின்றது. அத்தோடு பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் எவ்வித தொடர்புமற்ற காணி சீர்திருத்த ஆணைக்குழு JEDB, SLSBC, TRI ஆகிய அரச நிறுவனங்கள் மற்றும் பெருந்தோட்ட அமைச்சின் கட்டுப்பாட்டில் உள்ள பெருந்தோட்ட காணிகளை அவற்றில் வாழும் மலைய மக்களின் குடியிருப்பு தேவைக்காக அனுமதி பத்திரம், அழைப்பு பத்திரம் என்பவற்றை அறுதியிட்டு உறுதியூடாக வழங்குவதற்கு இதுவரையில் எந்த ஒரு ஏற்பாடும் முன்னெடுக்கப்படவில்லை என்பதே கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. மலைய மக்களுக்கு குடியிருப்புக்காக காணி வழங்கப்படும் பொழுது மாத்திரம் மக்களின் உழைப்பால் உருவாக்கப்பட்ட தேயிலை செடிகளுக்கும் ரப்பர் தோட்டங்களுக்கும் மலைய மக்களை தாண்டி அங்கே முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றதை தவிர உண்மையாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்காக உழைத்த மலைய மக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படவே இல்லை தொடர்ச்சியாக. ஆகவே அவர்கள் தொடர்ந்து லயங்களிலேயே அதன் அடிப்படையில் அந்த தேயிலை தோட்டங்களை காப்பாற்றுவதற்காக மட்டுமே வாழ வைக்கப்படுகின்றனர். மலைய சமூகங்களின் காணி உரிமைகளை உறுதி செய்வதற்காகவும் காணியற்றவர்களுக்கான காணிகளை கோருவதற்காகவும் ஒத்த சிந்தனை உள்ளவர்களை ஒன்று திரட்டுவதற்காகவே காணி தினம் என்பதனை ஒரு தேசிய தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது தொடர்ந்து 4வது வருடமாக. இதன் அடிப்படையில் 4வது காணி தினத்தை முன்னிட்டு நிலமெட்டோர்க்கு நிலம் என்ற ரீதியில் இன்று 21 சனிக்கிழமை அன்று ஹட்டன் நகரில் மலைய மக்களின் காணி உரிமைக்கான இயக்கம் என்பது ஏற்பாடுகளை செய்து வருவதாக அறியப்படுகின்றது. மலைய மக்களின் காணி பிரச்சினை இன்றும் ஒரு கொள்கை ரீதியில் தேசிய வேலை திட்டத்துடன் முன்னெடுக்கப்படாத நிலையில்
தற்போது அதற்கான அழுத்தங்கள் பாரிய அளவில் எழுந்திருப்பது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் மலைய மக்களினுடைய காணிக்கான போராட்டம் தொடர்பான நிலையில் நீண்ட காலமாக மக்களின் தேவையாகவும் மக்களின் நிலம் சார்ந்த இருப்பியலை தக்க வைப்பதற்கான அர்த்தமாகவும் இருக்கக்கூடிய இந்த காணி தினத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இதற்கான போராட்டங்களுக்கு முன்னெடுப்புகளுக்கு முற்றுமுழுதாக எந்த ஒரு தயக்கமுமின்றி இனிவருங்காலங்களிலும் தொடர்ச்சியாக தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஞானசேகரன் மைக்கேல் பவன், யாழ் பல்கலைக்கழக மலையக மாணவ ஒன்றியத்தின் தலைவர். இன்றைக்கு நாங்கள் எடுத்து நோக்கும் பொழுது 200 வருட காலங்களாக வாழ்கின்ற நிலத்தில் அந்த நிலத்தை சொந்தம் கொண்டாட முடியாத நிலைமை உலகத்திலேயே இலங்கையில் வாழ்கின்ற மலையக மக்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அதாவது இலங்கையில் மலையக மக்கள் 1823ஆம் காலப்பகுதியில் இங்கு ஆதிலட்சுமி கற்பல் மூலம் கொண்டு வரப்பட்டாலும் இன்றைக்கு 200 வருடங்கள் ஆகியும் அவர்களுக்கான எந்த ஒரு உரிமையும் வழங்கப்படாத நிலையே காணப்படுகின்றது. அதாவது அவர்கள் 1919 காலப்பகுதியில் தொழிற்சங்கங்கள் அமைக்கப்பட்டு அதற்கு பின்பதாக தான் மலையக மக்கள் என்ற ஒரு இனம் இருக்கின்றது என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த 100 வருடங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருண்ட காலமாகவே காணப்பட்டது. இதற்கு இடையில் அநேக சட்ட அடக்குமுறைகள் மலையக மக்களுக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்டன. அதில் முதலாவது நெற்காணி சட்டம், மீன்பிடி சட்டம், போக்குவரத்து சட்டம். இந்த சட்டங்கள் அனைத்தும் இலங்கையில் அல்லாதோர் இதில் பங்கேற்க முடியாது என்ற ஒரு நிலை காணப்பட்டது. இதன் காரணமாக இந்த 3 துறைகளிலும் மலையக மக்களுடைய உரிமை மறுக்கப்பட்டது. இன்றைக்கு மலையக மக்கள் இவ்வளவு பொருளாதாரத்தில் பின்னோக்கி இருப்பதற்கான முக்கிய காரணம் இந்த சட்டங்கள் மூலமாகத்தான் நாங்கள் அறிகின்றோம். அடுத்ததாக சுதந்திரத்துக்கு பின்பதாக சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம், பிரஜா உரிமை சட்டம். இந்த பிரஜா உரிமை சட்டத்தை எடுத்து நாங்கள் பார்க்கும் பொழுது 1948 இந்த பிரஜா உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த பிரஜா உரிமை சட்டத்தின் மூலமாக இலங்கையிலிருந்து அநேகமான மலையக மக்கள் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர். இவ்வாறு நாடு கடத்தப்பட்ட போது அங்கு ஒரு ஒப்பாரி கோச்சி என்ற ஒரு வரலாறே இதற்கு பின்பதாக தோற்றம் பெறுகின்றது. நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மலையக மக்கள் உண்மையிலுமே ஒரு சிறுபான்மை இனமா இல்லை தேசிய இனமா என்று நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு இனம் தன்னை தேசிய இனமாக அடையாளப்படுத்திக் கொள்ள ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரு பொருளாதாரம், ஒரு நிலப்பரப்பு, இந்த 4ம் காணப்படுமாக இருந்தால் அதை தன்னை ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் இந்த 4ல் மொழி, கலாச்சாரம், பொருளாதாரம் இந்த 3மே இருந்தும் கூட நிலம் என்ற ஒரு காரணம் இல்லாதன் காரணமாக இன்றைக்கு மலையக மக்கள் தன்னை ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாத நிலையே காணப்படுகிறது. ஆரம்ப கால பகுதியில் இலங்கை காணி உரிமை சட்டத்தின் கீழாக 20 பேஜஸ் காணிகள் வழங்கப்பட்டது. அது மலையக மக்களுக்கு மட்டும் 10 பேஜஸ் காணிகளாக மட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்று 7 பேஜஸ் காணிகள் மட்டுமே வழங்கப்படுகின்றது. இதிலும் ஒரு பாரபட்சம். ஆனால் இந்த 7 பேஜஸ் காணிகள் வழங்கப்பட்டாலும் கூட எந்த விதமான பத்திரங்களும் இதற்கு வழங்கப்படுவதில்லை. வெறுமனை காணிகள் மட்டுமே வழங்கப்படுகின்றது. இன்றைக்கு நாங்கள் யதார்த்தமாக எடுத்து நோக்கும் பொழுது லயக்குடியிருப்புகளில் 2 பேரோடு ஆரம்பித்த சந்ததி இன்றைக்கு 12 பேர் 13 பேராக மாற்றம் பெற்றிருப்பதாக, அவர்களுக்கு வாழ்வதற்கு இடம் இல்லை. அவ்வாறு நேரங்களில் அவர்கள் தற்காலிக கொட்டில்களை அமைத்து வாழ்வதற்கும் எத்தனிக்கின்றனர். அதை நாங்கள் அண்மை காலத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது மாத்தறை, ரத்தினபுரி, காலி ஆகிய பகுதிகளில் இப்படி தற்காலிக கொட்டில்கள் அமைக்கப்பட்டு அது அந்த தோட்ட நிர்வாகிகளால் அடித்து நொறுக்கப்பட்டது. இவ்வாறான சம்பவங்கள் அண்மை காலத்தில் பதிவாகின. அத்தோடு இந்த காணி உரிமை என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை அல்ல. நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது முகவரி, வேலைவாய்ப்பு, தற்சார்பு பொருளாதாரம் இந்த மூன்றும் மலையக மக்களினால் முன்னெடுக்க முடியாததுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த காணி உரிமையே ஆகும். இப்பொழுது நாங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு முகவரி என்ற பிரச்சனையை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால், ஒரு நபருக்கு ஒரு கடிதம் வருகிறது என்றால் அந்த குறிப்பிட்ட நபருக்கு அந்த கடிதம் போய் சேர வேண்டும் என்றால் அந்த வீட்டிற்கு ஒரு இலக்கம் வேண்டும். அவ்வாறான இலக்கம் வேண்டும் என்றால் அந்த காணி உரிமை வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த கடிதங்கள் போய் சென்றடைவதில்லை. உதாரணமாக நாங்கள் அரசாங்க வேலை செய்பவர்கள் தோட்டப்புறத்தில் வசிக்கிறார்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய முறையில் அரசாங்கத்தின் மூலம் வழங்கப்படுகிற கடிதங்கள் சென்றடைவதில்லை. வேலைவாய்ப்பு என்று நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு கொழும்பு நகரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் விழா காலங்களில் நீங்கள் சென்று அந்த புறக்கோட்டையை பார்க்கும் பொழுது வெறும் தட்டாந்தரையாக தான் காட்சியளிக்கும். காரணம், அங்கு வேலை செய்கிற அனைவருமே மலையகத்தை சேர்ந்த இளைஞர் யுவதிகள். அவர்கள் அந்த வேலைவாய்ப்பை நோக்கி அந்த இடத்துக்கு செல்வதற்கான காரணம், இன்றைக்கு
தேயிலை தோட்டங்களில் அநேக இயந்திரமயமாக்கல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மனித வலுக்கள் குறைந்து இயந்திர வலுக்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய வேலை வாய்ப்புக்காக அவர்கள் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியது நிலை ஏற்படுகிறது. இங்கு வேலை வாய்ப்பு மாத்திரம் இங்கு பிரச்சனை அல்ல, அங்கு அடையாளமும் சிதைந்து கொண்டு போகிறது. எதிர்கால சந்ததிகள் தன்னுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு பிற மொழிக்கு சேர்த்து கொண்டிருக்கின்றனர். இப்படி போகுமாக இருந்தால் எதிர்காலத்தில் மலையக கட்டமைப்பு சிதைவடைந்து மலையகம் என்ற ஒரு அடையாளமே இல்லாமல் போகக்கூடிய நிலைமை உருவாகின்றது. அடுத்ததாக தற்சார்பு பொருளாதாரத்தை எடுத்து நாங்கள் நோக்கும் பொழுது எங்களுக்கென்ற ஒரு விவசாயத்தையோ ஒரு பண்ணை வளர்ப்பை எங்களால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. காரணம், எங்களுக்கென்ற ஒரு சொந்தமான காணி கிடையாது. இவ்வாறான அடக்குமுறைகளின் மத்தியிலே நாங்கள் இந்த காணி உரிமைக்காக நாங்கள் போராடி வருகிறோம். இறுதியாக இந்த காணி உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 4 கோட்பாடுகளை மலையக மக்கள் முன்னிறுத்தி பார்க்க வேண்டும். ஒன்று, மலையக மக்கள் தேசிய இனமா சிறுபான்மை இனமா? மலையக மக்கள் இந்தியா வம்சாவளியா மலையக மக்களா? ஏனென்றால் இந்தியா வம்சாவளி என்று இந்தியாவிலிருந்து போன யாருமே இன்றைக்கு இந்தியா வம்சாவளி என்று சொல்லிக் கொள்வதில்லை. கம்போடியா, மொரிஷியா ஆகிய நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்திருந்தாலும் இன்றைக்கு அந்த நாட்டு பிரஜையாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் இன்று இங்கே வாழ்கின்ற மலையக மக்கள் மாத்திரம் இந்திய வம்சாவளி என்று அடையாளப்படுத்தப்படுவதன் காரணமாக ஏனையவர்களுடைய பார்வையில் நம்முடைய மலையக மக்கள் ஒரு அந்நியராகவே கருதப்படுகின்றனர். எனவே இந்தியா வம்சாவளியா மலையக மக்களா என்பதை மக்களை தீர்மானிக்க வேண்டும். அடுத்தது, மலையக மக்களுக்கு இருப்பது அடையாள பிரச்சனையா அல்லது இறமை பிரச்சனையா? இறுதியாக, எங்களுடைய அதிகார பகிர்வு என்பது நிலத்தின் அடிப்படையில் வழங்க வேண்டுமா இல்லது சமுதாயத்தின் அதிகார? அனைவருக்கும் வணக்கம். அருமைநாதன் செல்வம், கலைப்பீட மாணவர் ஒன்றியம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக உபத்தலைவர். மலையக மக்களுடைய காணி உரிமை தொடர்பான கலந்துரையாடல் அல்லது கருத்தாடல் என்பது சமகாலத்தில் பேசுபொருளாக இருக்கிறது. குறிப்பாக மலையக மக்கள் இலங்கைக்கு வருகை தந்து 200 வருடங்களை கடந்திருக்கிற ஒரு தேசிய இனமாக இருந்தாலும் இங்கு மலையக மக்களுடைய காணி உரிமை என்பது இன்றைக்கும் ஒரு கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறது. குறிப்பாக இங்கு தேசிய இன என அளவிடுவதற்கு 4 மிக முக்கியமான பிரதான தூண்களாக கூறப்படுகின்ற நிலம், மொழி, கலை, கலாச்சாரம் என்பது இருக்கிறது. இங்கு நில உரிமை என்பது எங்களுக்கு கிடைக்காத ஒரு உரிமையாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தமாக இருந்தால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இலங்கையினுடைய தேசிய பொருளாதாரத்துக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைய நாள் வரைக்குமே வித்திட்ட ஒரு சமூகமாக மலையக சமூகம் இருந்தாலும் அவர்களுக்கான காணி உரிமை வந்து இலங்கை அரசாங்கத்தாலும் பெருந்தோட்ட கம்பெனிகளும் வழங்கப்பட முடியாத ஒரு அம்சமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தமாக இருந்தால் இந்த காணி உரிமை வழங்காததன் காரணமாக இலங்கையில் இருக்கிற ஒரு அர்த்தமற்ற பிரஜைகளாக மலையக மக்கள் நிற்கதியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இலங்கையில் இருக்கிற மலையக மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட்டால் அவங்க வந்து ஒரு அர்த்தமுள்ள பிரஜையாக இருப்பதோட சமூக விடுதலையை நோக்கியும் அது மாத்திரம் இல்லாமல் அபிவிருத்தி பாதையும் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து நில உரிமை வழங்காமல் இருக்கிறது வந்து இலங்கையில் இருக்கிற ஏனைய சமூகங்களில் இருந்து மலையக மக்களை அந்நியப்படுத்துவதாக இருக்குது. நில உரிமை என்பது அத்தியாவசியமானதாக இருந்தாலும் அவர்களை அந்நியப்படுத்துகிற ஒரு விஷயமாக இந்த நில உரிமைங்கிறது இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் பார்த்த மாதிரி தான் ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் வந்து மலையக மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகள் வழங்கி தங்களுடைய வாக்கு வங்கிகளை அதிகரித்துக் கொள்கிறதை தவிர மலையக மக்களுக்கான நில உரிமை தொடர்பான ஒரு காத்திரமான செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இல்லை. குறிப்பாக 1972ஆம் ஆண்டு காணி சீர்திருத்த சட்டத்தின் மூலமாக மலையக மக்களுக்கும் சரி இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே வீடு கட்டுவதற்காக அல்லது குடியிருப்பு அமைப்பதற்காக 20 பேஜஸ் காணி வழங்க வேண்டும் என அடிப்படை நிதி சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் 1995ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய அது மலையக மக்களுக்கு மாத்திரம் 7 பேஜஸாக குறைக்கப்பட்டது. இது இலங்கையில் இருக்கிற ஏனைய சமூகங்களை விட இந்த மலையக சமூகத்தை மாற்றான் தாய் மனப்பான்மையோடு பார்ப்பதற்கு நிகராக இருந்தது. இதுவே மலையக சமூகத்தை இலங்கையில் இருக்கிற ஏனைய சமூகங்களிலிருந்து அந்நியப்படுத்துவதற்கான காரணமாகவும் இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் பார்த்தோமாக இருந்தால் இன்றைக்கி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து இலங்கையில் இருக்கிற சமூகத்திற்கு அதாவது ஏனைய சமூகங்களுக்கு நிகரான முறையில் மலையக சமூகம் வளர வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கான காணி உரிமை வந்து உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டிய நிலைமை இருக்குது. அவ்வாறு மலையக மக்களுக்கான காணி உரிமை வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அது 2 கோட்பாடுகள் அல்லது வரையறைகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். முதலாவது விஷயம் என்னென்னு கேட்டால் அது வாழ்வாதாரத்துக்கான காணியாக இருக்கணும். வாழ்வாதாரத்துக்கான காணி அப்படின்னு சொல்லி கேட்டமாக இருந்தால் அது வந்து குடியிருப்பை அமைக்கக்கூடியதாக இருக்கணும். அது மாத்திரமல்ல உட்கட்டமைப்பு வசதியை கொண்டதாக இருக்கணும். அது மாத்திரமல்ல கலை, கலாச்சார, பண்பாட்டு, விழுமிய அம்சங்களை நாங்கள் பிரயோகிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த வாழ்வாதாரத்துக்காக வழங்கப்படுகின்ற காணிகள் 20 பேஜஸை கொண்டதாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுவதோடு
அது மாத்திரமில்லாமல் வாழ்வதற்கான காணி என்பது அவர்களுடைய விவசாயம் அது மட்டும் உணவு இறையாண்மையை பாதுகாப்பதற்கு வேண்டும். அதாவது எங்களுக்கு தேவையான உற்பத்தியை நாங்கள் செய்து கொண்டு மேலதிக உற்பத்தியை சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். இவ்வாறான உரிமை வழங்கப்பட்டால் மாத்திரமே மலையக சமூகம் ஏனைய சமூகங்களுக்கு நிகரான முறையிலே இலங்கையிலே வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சமயத்திலே இவ்வாறான தீர்க்கமான ஒரு முடிவு வர வேண்டுமாக இருந்தால் மலையக சமூகத்துக்கான காணி உரிமையை வலுப்படுத்துவதற்கு நாங்கள் தேசிய ரீதியில் ஒரு கொள்கை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சரவணன் லக்ஷரன். கலைப்பிடத்தின் அனைவருக்கும் வணக்கம். சரவணன் லக்ஷரன், மலையக மாணவர் ஒன்றியத்தின் உபத்தலைவர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் எட்டன் நகரில் கொட்டும் மலையிலும் நமது உறவுகள் தனது போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றன. அறவழி போராட்டமாக போராட்டம் மேற்கொள்வதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் காணி உரிமைக்கான ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்த வேண்டும் என ஒரு இனம் போராட்டத்தை மேற்கொள்கின்றது. எந்த நாட்டில் இவ்வாறு நடக்கிறது? ஒரு போராட்டம் என்பது அந்த மக்களுக்கு உரியதாக காணப்பட்டாலும் அந்த மக்கள் அடிப்படை உரிமைகளை இழந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். காணி என்பது அத்தியாவசியமாக உணவு, உடை, உறையில் என்ற பகுதியில் பார்க்கும்பொழுது உறையில் என்ற ரீதியில் அது முக்கியமானதாக காணப்படுகின்றது. இதனை அடிப்படையாக பார்த்தோமானால் பல்வேறு திட்டங்கள் காணப்படுகின்றது. வீடமைப்பு திட்டங்கள், அதே நேரத்தில் உட்கட்டமைப்பு திட்டங்கள், அபிவிருத்தி திட்டங்கள் கீழாக மலையக தமிழர்களை ஒரு பாரபட்ச நோக்கில் பார்ப்பதன் காரணமாக அவர்கள் பின்பற்ற நிலையில் ஒரு சமூகமாகவே காணப்படுகின்றார்கள். முக்கியமாக பார்ப்போம், இலங்கையை பொறுத்தவரையிலே இந்தியாவின் வீடமைப்பு திட்டத்தின் கீழே 67,000 வீடுகள் கட்டி வைக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டி வைக்கப்பட்ட வீடுகளுக்கு காணி உரிமம் என்பது டீட் என்று குறிப்பிடப்படுகின்ற உரிமம் என்பது தனிநபருக்கு உரியானதாக இல்லை. இதன் காரணமாக அவர்களுக்கு முகவரி, அதோ நேரத்தில் அவர்களுக்கான அத்தியாவசியமான ஒரு அடையாளம் இங்கு இழக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து பார்த்தோமானால் மலைய தமிழர்கள் என்று வசிக்கக்கூடிய மக்கள் 2021 சனத்தொகை கணிப்பிடும்படி 21 சனத்தொகைப்படி 9,50,000 மக்கள் அங்கே வாழக்கூடியவங்களாக இருக்காங்க. அந்த 9,50,000 மக்களில் வெறுமனே 65% மாத்திரமே அவங்களுக்கு தோட்ட தொழிலாளர்களாக காணப்படுகிறாங்க. தோட்ட தொழிலாளர்கள் காணப்படுற மக்கள்லையும் வெறுமனே 85% மற்றவர்களுக்கு சட்ட ரீதியாக காணி உரிமம் இல்லை. இந்த சட்ட ரீதியாக காணி உரிமம் இல்லாத காரணமாகவே இப்போராட்டங்கள் காலகாலமாக தலைமுறை வழி 4வது வருடமாகவும் ஜூன் 21ஆம் தேதி நடைபெறக்கூடியதாக இருக்குது. இவ்வாறான பிரச்சனைகள் இருப்பதற்கு முக்கிய காரணம் அவர்கள் 99 வருட குத்தகைக்கு பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு காணிகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த 99 வருட குத்தகை என்பது ஒரு நாட்டின் அந்நிய செலாவணியை பெற்றுத்தருகின்ற பெருந்தோட்ட மக்கள் அவர்களுக்கான ஒரு இருப்பியலை அடையாளத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தடங்களாக காணப்படுகின்றது. இந்த 99 வருட குத்தகை என்பது அரசாங்கம் யாரை கேட்டு அந்த மக்களுடைய நலன்களை கரிசனை கொள்ளாது அவருக்கான இடத்தை பிறர் ஒரு தனியார் கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தனியார் கம்பெனி கொடுக்கப்பட்ட பிறகு அரசாங்கம் அவர்களை ஒரு கைத்துறைக்கப்பட்ட மக்களாகவே காணப்படுகிறது. இந்த கைத்துறைக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு தேவையான காலநிலை சீர்கேடுகள், இயற்கை அனர்த்தங்கள், முகாமைத்துவம் மற்றும் அபிவிருத்தி வேலை திட்டங்களில் அவர்களுக்கு வேலைகளை செய்து கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகிறது. இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் காணப்படும் போது 2025ஆம் ஆண்டு தேசிய வரவு செலவு திட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டபடி 4 லட்சம் மில்லியன் தொகை பில்லியன் தொகை வீடமைப்பு திட்டத்துக்காக மலைய மக்களின் வீடமைப்பு திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடப்படுகின்றது. வீடமைப்பு திட்டங்கள் மாத்திரம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. காணிக்கான உரிமம் நமக்கு தேவை. காணிக்கான உரிமம் கிடைக்கப்பெறாவிட்டில் அந்த வீடமைப்பு திட்டங்களை மக்கள் ஏற்க வேண்டாம் என்பதை எமது கோரிக்கையாக குறிப்பிடுகிறோம். அதே நேரத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக சார்ந்து எமது பல்கலைக்கழக மாணவர் சமூகம் இனிவரும் காலங்களில் மலையக மக்களின் சமூக, கலாச்சார, பண்பாடு சார்ந்த அனைத்து விடயங்களிலும் தலையிடுவதற்கு இப்போதும் எப்போதும் பின்போடுவதில்லை. அதே நேரத்தில் அதன் முன்னெடுப்புகளில் எப்போதும் ஆதரவாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். லஜிதர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர். இன்றைக்கு செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் மனித புதைகுழி அகழாய்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இந்த வேளையில் 1ஆம் கட்ட அகழாய்வு முடிவடைந்துள்ள நிலையில் 2ஆம் கட்ட அகழாய்வு 26ஆம் தேதி இம்மாதம் தொடங்க இருக்கின்றது. இந்த வேளையில் மிக மிக கொடூரமாக பச்சிளம் குழந்தையினுடைய எச்சங்கள், மனித எச்சங்கள்
மற்றும் கர்ப்பிணி தாய்மாரனுடைய மனித எச்சங்கள், அது மட்டுமில்லாமல் எந்த விதமான தலைமுடியோ அல்லது ஆடை இல்லாட்டா சட்ட பேட்டன் கூட இல்லாத அளவில் வந்து அந்த அகழாய்வில் எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பட்டதாக அறியப்படுகின்றது. தொடர்ச்சியாக இதுவரைக்கும் 19 எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பட்டதாக அறியப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கைக்கு தற்போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உயர்ஸ்தானிகர் UN ஹை கமிஷனர் வந்து தற்போது இந்த நிலையில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளதாக நாங்கள் ஒரு செய்தி ஒன்றை அறிந்தோம். இந்த நிலையில் மிக முக்கியமாக இந்த செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தை, அதாவது குறிப்பாக இந்த மனித புதைகுழியை மிக முக்கியமாக ஒரு மனித புதைகுழியாக ஹியூமன் மேஸ் கிரேவாக அறிவிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இதில் சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டு சர்வதேசம் முற்றுமுழுதாக தலையிட்டு இந்த அகழாய்வை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு இந்த வேளையில் இலங்கை அரசாங்கமே இவரை தற்போது அழைத்துள்ளது. எதற்காக என்றால் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் வந்து இலங்கை தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை வந்து திசை திருப்பும் ஒரு முயற்சியாகவே அமைந்துள்ளதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த வேளையில் தமிழ் மக்கள், வடகிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் இந்த சந்தர்ப்பத்தினை சரியாக பயன்படுத்தி, மிகச் சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களுடைய பிரச்சனைகளையும் தொடர்ச்சியாக இந்த நிலப்பரப்பிலே மனித புதை படுகொலிகள் வந்து தொடர்ச்சியாக தோண்டப்பட்டு வரும் விடயங்களையும் இந்த செம்மணி மனித புதைகுழி மட்டுமில்லாமல் கொக்குத்துடுவை மனித புதைகுழி, அது மட்டுமில்லாமல் மன்னார் மனித புதைகுழி, இது மட்டுமில்லாமல் இலங்கை முழுவதும் உள்ள மனித புதைகுழிகளை பற்றியும் ஆராய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இது மட்டுமில்லாமல் இங்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நில அபகரிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் அரசியல் கைதிகளினுடைய விடுதலை சம்பந்தப்பட்ட விடயங்களையும் தொடர்ச்சியாக காணாமல் போனோருக்காக போராடி வரும் எங்களுடைய தாய்மார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக வைக்கும் கோரிக்கைகளை பற்றிய விடயங்களையும் செவிசாய்க்க வேண்டும் என்கின்றதை நாங்கள் கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த சந்திப்பில் மிக முக்கியமாக அடுத்த மாதம் வரும் செப்டம்பர் கூட்டத்துக்கு மிக முக்கியமாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் பேரப்படுத்த வேண்டும் என்பதனை நாங்கள் தமிழ் சமூகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக கேட்டு நிற்கின்றோம். நன்றி. இது மட்டுமில்லாமல் கடந்த இந்த மாதம் ஜூன் 5ஆம் தேதி நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோருடன் சேர்ந்து செம்மணி சிந்துமாத்தி மயானத்தில் இந்த மனித புதைகுழிக்கு சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கோரி ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தோம். இதன் அடுத்த கட்டமாக சிவில் சமூக அமைப்புகள் சேர்ந்து 23, 24, 25ஆம் தேதிகளில், அதாவது அணையா விளக்கு போராட்டம் என்ற ரீதியினில் இந்த செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டி, ஒரு பரிகார நீதி வேண்டி, சர்வதேச நீதி வேண்டி போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதாக அறியப்படுகின்றது. இதில் நாங்களும் ஒரு பங்கேற்றுக்கொண்டு முற்றுவழுவதாக இந்த வடகிழக்கு வாழ் தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பொன்றை முன்னெடுத்து வைக்கின்றோம். கட்டாயம் நிச்சயமாக எங்களுடைய உறவுகளுக்காக, உயிரிழக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக, இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக தமிழ் தேசமாக திரண்டு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.